சாமி கும்பிட்டுட்டு சண்முகம் அவருடைய ஃபோன் எடுத்து பார்க்க எஸ்கி கிட்ட இருந்து மிஸ் கால் கிடக்குது. பரணி எஸ்கி ஃபோன் பண்ணியிருக்கா, திருப்பி போட்டாச்சுன்னா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, வா நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சண்முகமும் பரணியும் சவுந்தரபாண்டி வீட்டுக்கு போறாங்க. சண்முகத்தை பார்த்ததும் எஸ்கி கட்டி பிடிச்சி அழுறாங்க. இப்போ இவன் எதுக்காக இங்க வந்தான், இவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமேன்னு பாக்கியம் பயந்து போய் நிக்கிறாங்க. எதுக்குல அழுற, என்ன நடந்ததுன்னு சண்முகம் கேட்க எஸ்கி நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை கேட்ட சண்முகம் கோவப்பட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டூல் எடுத்துட்டு சவுந்தரபாண்டி அடிக்க போறாரு. அவரை சிவபாலன், பரணி, பாக்கியம்னு எல்லாரும் தடுக்கிறாங்க. என்ன அத்தை, நீ அந்த ஆளை காப்பாத்தணும்னு நினைக்கிறியா, இல்ல அந்த ஆளோட சேர்ந்து நீயும் என் தங்கச்சியை கொல்ல பாக்குறியான்னு சண்முகம் கேட்க, ஏன் சண்முகம் இப்படியெல்லாம் பேசுற, அம்மா உன் மேல இருக்கக்கூடிய அக்கறையில தான் பேசுறாங்கன்னு பரணி சொல்றாங்க. என் மேல இருக்கக்கூடிய அக்கறை என் தங்கச்சி மேல ஏம்ல இல்லாம போச்சுதுன்னு சண்முகம் கேட்க, முத்துப்பாண்டி வந்து இந்த பிரச்சனையை பார்த்துப்பான்னு பாக்கியம் சொல்றாங்க. இல்ல வெறும் பையில எதுக்காக இவ்வளவு தூரம் கோவப்படுற, அப்படின்னா உன் தங்கச்சி எங்க இருந்து கூட்டிட்டு போன்னு சவுந்தரபாண்டி சொல்றாரு. அவன் எப்படி கூட்டிட்டு போவான், அவன் தான் சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே எல்லாத்தையும் பிளான் போட்டு செஞ்சுட்டு இருக்கான்னு பாண்டியம்மா சொல்றாங்க. உன்னை கோவப்படுத்தணும்னு சொல்லியே அவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க. நீ